மாமா, கபிலன் புனிதாவை பாத்தீங்களா? ரசதி, நான் இப்போ உங்க வீட்டுக்கு போனேன். கபிலன் காலையிலே கிளம்பி மில்லுக்கு போயிட்டதா உங்க அண்ணி சொன்னாங்க. நான் மில் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா கபிலன் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாரு. கண்டிப்பா கபிலன் புனிதாவை பார்க்க தான் போயிருப்பான். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ பயப்படாத ரசதி. கபிலன் புனிதா 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு வையேன், கபிலன் புனிதா கிட்ட இதெல்லாம் வேண்டாம் தப்புன்னு சொல்லி கண்டிப்பா அவளை அனுப்பி வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் மாமா. அவன் ஃபோன் டவர் இல்லாத இடத்துல இருக்க போல இருக்கு. ஃபோனும் பண்ண முடியல. நான் இப்பதான் 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். பாரு, நான் அவங்க எங்க இருக்காங்க எதுன்னு பார்த்து அவங்களை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களை நீ சமாளி. மாமா, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். ஆனா பெரிய தீய சமாளிக்கிறது மட்டும் கஷ்டம். அவங்க கிட்ட அதிக நேரம் பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது மாமா. கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், அதிக நேரம் எடுத்துக்காத சரியா? கபிலன் வீட்டுல இருந்து நடந்தான் போயிருக்கான். எப்படியும் உங்க ஊரை சுத்தி தான் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. நான் பார்த்து உடனே அவங்களை கூட்டிட்டு வரேன். சரி மாமா. காலையில இனிய ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் உடனே போகணும்னு சாப்பிடாம கூட போனா. அங்க போய் பார்த்துட்டு கபிலன் இல்லாததால அவனை தேடி வீட்டுக்கு வந்திருக்கலாம். சரி சரி. நான் கூட கபிலன் புனிதாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டானோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லம்மா. அவன் புனிதாவை கூட்டிட்டு போற மாதிரி இருந்திருந்தா எதுக்கு அவங்க வீட்ல இருந்து பொண்ணு கேட்டுவான்னு பொண்ணி அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஐயோ, அதை நான் யோசிக்க மறந்துட்டேன் பாரேன். சரி வை. சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சான் வந்திருக்காரு. நாங்க எல்லாரும் உங்க ஊர் கோயில்ல தான் சாமி கும்பிடுறோம். அவர் உங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போக வேண்டாமேன்னு சொல்றாரு. அதான். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? நீங்க வாங்க. நீங்க எப்ப வேணும்னாலும் தாராளமா வந்து பார்த்துட்டு போலாம். சரி சம்பந்தி, வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வாங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, போய் பார்த்துருவோம். ஏய் புனிதா, இன்னும் என்ன தூக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா அவங்க வரத்துக்குள்ள வந்து ரெடியாவு. வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட நீ. சீக்கிரம் வா. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, அவ கபிலன் கூட ஓடி போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நான் இப்ப அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, அப்ப இந்த விஷயம் உங்க பெரியம்மா வீட்டு ஆளுகளுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எனக்கும் ராசாத்திக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு தெரியும். டேய் மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் இப்படி ஓடி போனதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி தானே. உங்க பெரியம்மா ஒத்த காலில் நிப்பாங்களேடா. டேய், யாருக்கும் தெரியக்கூடாது. ராசாத்தி கிட்ட புனிதா வீட்டில் இருக்கிற மாதிரியே சமாளிக்க சொல்லியிருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் புனிதா வீட்டில் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது புனிதாவை வீட்டுக்கு கூட்டு போயிடும்டா. சரி மாப்பிள்ள, நீ என்ன பண்ணு, பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டுன்னு ஊருக்கு வெளியில போய் தேடு. நான் ஊருக்குள்ள போய் தேடிட்டு வரேன். சரியா? டேய், அப்புறம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதடா, பிரச்சனை ஆயிடும். என்னடா நீ பேசுற? டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம புனிதாவை வீட்டுக்கு கொண்டு வந்துடும்டா. இல்லனா நம்ம குடும்பமானம் தான் போகணும். எனக்கு தெரியாதாடா. சரி போடா. பாரு. என்ன கண்மணி? அத்தை ரூம்ல இல்ல, குளிக்கிறாளான்னு பார்த்துட்டு வரேன். ஏய் ராசாத்தி, இங்க என்ன பண்ற? புனிதா சோப்பு காலி ஆயிடுச்சு, புது சோப்பு எடுத்து கொடுக்க சொன்னா, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஓ, இப்பதான் குளிக்க போயிருக்காளா? அத்தை அவளை சாப்பிடவான்னு கத்திட்டு இருக்காங்க. குளிக்காம எப்படி அவ சாப்பிடுவா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவளை சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொல்லு. ஏன் அதை நீயே சொல்ல. ஹே புனிதா, சீக்கிரமா குளிச்சுட்டு வா. எங்கயா பாத்து வர? டேய் தம்பி, என்ன? டேய் பாத்து வர கூடாது. யோ, நான் பார்த்தா ஏன் வந்தேன்? எங்க பாத்து வந்த நீ? நீ இண்டிகேட்டர் போடாம நேரா போற மாதிரி போயிட்டு டக்குன்னு திரும்பற. ஓரமா சைடா தான வர. எங்கயா சைடுல வந்த நீ? நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். டேய் சட்டையில கையறா. கை எடுக்க முடியாது. அண்ணா, முடிஞ்சத பண்ணியா நீ? ஏய் வண்டி எடுக்க முடியாது. நீ பண்றது பண்ணியா? தப்பா வண்டி ஓட்டு. நீ தான் தப்பா பேசுறத பாரு. ஏய்
அவ்வளவுதான். நீ எந்த ஊர்ல இருந்தா தெரிஞ்சிடும். நான் கரெக்டா தான் தான் வந்தேன். வந்தேன். நீ தான் தப்பா வந்த. எடுக்க முடியாது. நீ பண்றத பண்ணிக்க. மரியாதையா சண்டை போடுறாங்க கண்ணுக்கு பாரு. தெரியாம வந்து பிடிச்சிட்டாப்ல. ராஜு, பாப்பா உடுப்பா. இருங்க சார். வந்தது தப்பா வந்துட்டு ஏன் சட்டையை பிடிச்சிச்சு? என்ன பண்ணுதா? அவர்தான் சொல்லிட்டேன். டேய் அவங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுங்கடா. மாப்பிள்ள சிங்கப்பூர்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. ச்சே, என்ன இது? அவங்க பார்த்துட்டா அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிரும், நம்ம மாட்டிக்குவோம். யார் என்ன ஏரியால பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? ஏய். ஜனமே ஐயா நீங்க வண்டியில இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. வண்டியில இருங்க. அதான் ரவி பையன் சொல்றான்ல. சார் வண்டியில இருக்கு சார். போலாம். எங்க போனா? தெரியல அத்தை. நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா புனிதா எங்கேயுமே இல்ல. சொல்லாம அப்படி எங்க போயிருப்பா? நீ மாடிக்கு போய் பாத்தியா? ஐயோ மேல போய் பாரு. பார்க்கல அத்தை. போ பாரு. பார்த்து வர. இந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அத்தை, என்னடி? புனிதாவை நீங்க எங்க தேடினாலும் அவ கிடைக்க மாட்டா. ஏன்? நான் தான் அத்தை புனிதாவை அவளோட ஃப்ரெண்டு திவ்யா பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பிவிட்டேன். என்னது? அத கோவப்படாதீங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க விட மாட்டீங்க. அதான் நான் அனுப்பிவிட்டேன். கல்யாணம்னு ஒரு நல்ல காரியம் பண்றப்போ அதுக்கு இடைஞ்சல அது கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ல? அப்படி தப்பான எண்ணம் எனக்கு இல்ல அத்தை. புனிதா தான் கேட்டா, அதான். அவ கேட்டானா நீ யாரடி போன்னு சொல்றதுக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த வீட்ல? இல்ல அத்தை, அவ கேக்குற மாதிரி இல்ல. அதான் அனுப்பி விட்டுட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏன் அத்தை ராசாத்திய திட்டிட்டு இருக்கீங்க? இவ பண்ண காரியத்தினாலதான் கண்மணி புனிதா வீட்டை விட்டு போயிருக்கா. புனிதா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? அவளோட ஃப்ரெண்டு திவ்யாவோட பிறந்த நாளாம். இந்த அம்மா கிட்ட கேட்டாலாம். இந்த அம்மா பர்மிஷன் கொடுத்து யாருக்கும் தெரியாம அனுப்பி வச்சாலாம். புனிதா அவளோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கா. நாங்க அது தெரியாம வீடு முழுக்க தேடிட்டு இருக்கோம். என்ன அப்படியா? அப்ப எப்பதாம்மா பொண்ணை பாக்குறது? அவ வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும் மாமா. நான் வேணும்னா உங்க நம்பருக்கு அவளோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். மறக்காம போட்டோ எடுத்து அனுப்பிடுமா? சரிங்க மாமா. சரி. ராசாத்தி இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடு. சரி அத்தை. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நாங்க இங்க வரும்போது எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்தோம். ஓ, இல்ல சம்பந்தி, நீங்க ஏதாச்சும் என்ன? சாப்பிட்டு தான் போகணும். ஜோசியர் பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு மோதிரம் போட்டுட்டா விருந்தே சாப்பிட்டுட்டு போலாம். இதுல என்ன இருக்கு? சரிங்க. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். வரோங்க. சரி கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. சீக்கிரம் வா. நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சரியா? நாங்க வரோம். போயிட்டு வாங்க. சரி வாங்க. வரோம். வரோம். வரமா? போயிட்டு வாங்க. வரோம் கண்மணி. போயிட்டு வாங்க மாமா. அம்மா நீங்களா? என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அது உன்னை தேடி இனிய வீட்டுக்கு வந்தானே பாத்தியா? இல்லம்மா நான் மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க போய் என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்படியா? கோகிலா, இதோ வரேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. எதுக்குடி ஃபோன் பண்ணி வர சொன்ன? போன வாரம் என் தங்கச்சி மக கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னல, ஏன் வரல? அதுவா, நான் ஒரு வேலையா போயிட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வர சொன்னா இல்லையா? புரியுதா? கோகிலா அம்மா என்ன பார்த்துட்டாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா, நான் எதையோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிட்டேன். நல்ல வேலை என்ன பார்க்கல. பார்த்திருந்தா அவ்வளவுதான். வா. சரி. அப்போ புனிதா கூட தான் இங்க வந்திருக்கானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஓ, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போறீங்களா? விட மாட்டேன். ஏய், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சுக்கேன், நாளைக்கு உன் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். புனிதா திவ்யாவுடைய பர்த்டேக்கு தானே போனான்னு சொன்னேன். ஏய், இந்த பொண்ணோட பிறந்த நாள் பார்ட்டி அது கொண்டாடத்தான் புனிதா போயிருக்கான்னு நீ சொன்ன. இப்போ அந்த பொண்ணே இங்க வந்து நிக்கிறா. இவ பிறந்த நாள் போன மாசமே முடிஞ்சிருச்சான்.
என்னடி பித்தலாட்டம் பண்ற? மரியாதையா உண்மையை சொல்லுடி. நான் நம்ம கபிலனையும் புனிதாவையும் ஒன்னா டவுன்ல பார்த்தேன். என்ன பார்த்ததுமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. புனிதா கையில பேக் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராசாத்தி முழிக்கிற மொழிய பார்த்தா என் குடிய கெடுத்துருப்பா போல இருக்கு. ஏண்டி இது உன் வேலைதானா? உன் தம்பிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு அவமானப்படுத்தினதுக்காக என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? நல்லா இருந்த என் பொண்ணு மனச பேசி பேசி மாத்தி உன் தம்பி கூட ஓட வச்சிட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? அக்கா, என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நீ சும்மா இரு மங்கை. அத்தை, சத்தியமா நான் அப்படி எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் தெரியாது. போய் சொல்லாதடி. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு புனிதாவுக்கு வெளியில மாப்பிள்ள பாக்குறது பிடிக்கல. அது எப்படியாச்சும் கெடுக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்த. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவளை உன் தம்பி கூட அனுப்பி வச்சிட்ட. சொல்லுடி, எங்க அனுப்பி வச்ச? அவங்க எங்க இருக்காங்க? சொல்லுடி. என்னங்க? சொல்லுடி. சொல்லு. எங்க அனுப்பி வச்ச? சொல்ல போறியா இல்லையா? அந்த பஸ் போகாதடா. அண்ணாவா? ஏய் புனிதா, எங்க இருக்க நீ? என்ன காரியம் பண்ணிருக்க? அதான் நானும் உங்க அண்ணி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான்ல. சரி, கபில உன் கூட இருக்கானா? எந்த இடத்துல இருக்க நீ? சொல்லு சீக்கிரம். தம்பி நான் ஆட்டோ டிரைவர் பேசுறேன்ப்பா. அந்த பொண்ணு போன் ஆட்டோல விட்டு போயிடுச்சுப்பா. ஓ அண்ணே, அது என் தங்கச்சியோட போன். அவ தனியா வந்தாளா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? கூட ஒரு பையன் வந்தான் தம்பி. 2 பேரும் இப்பதான் இறங்கி போறாங்க. போற அவசரத்துல போனை விட்டு போயிட்டாங்க. ஓ, எந்த இடத்துல இறக்கி விட்டீங்க? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில தான் இறக்கி விட்டேன். நானும் அங்க இருக்கிற டீ கடையில தான் இருக்கேன். சரிண்ணா, நீங்க அங்கே இருங்கண்ணே, நான் உடனே அங்க வரேன். நீங்க அங்கே இருங்கண்ணே, நான் உடனே அங்க வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா, நீ தான் ஃபோன் பண்ணியாப்பா? ஆமாண்ணே. சரி, இந்தப்பா. எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான், இப்பதான் இறக்கி விட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க. உள்ள போய் தேடி பாருப்பா. ரொம்ப தேங்க்ஸ். வா. பயப்படாம இரு. என்ன காரியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அதான் நானும் அண்ணியும் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னால, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல, வா. ஆமா, இந்த பேக்ல என்ன இருக்கு? துணி, நகை, கொஞ்சம் பணம். ஓ, ஓடி போய் வாழ்றதுக்கு நல்லா பிளான் பண்ணிருக்க போல. ஆனா இங்க இருந்து பிரச்சனையை முடிச்சு நிம்மதியா வாழணும்னு எந்த பிளானும் பண்ணல உன்ன. சரி, இந்த பேக் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. கபிலா, இதை நான் அப்புறமா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரியா? நீ கிளம்பு. மங்கை, தலைவலியும் திருகு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். அவமானப்பட போறது நானு. பொண்ணு சரியா வளர்க்க தெரியலன்னு ஊர் என்னதான் காரி துப்போம். எல்லாம் இவளாலதான். இவளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த குடும்பமே பிரிஞ்சாலும் சரி, நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். உங்க குடும்ப திருட்டு புத்தியை காட்டிட்டல, போடி வெளியே.
சொன்னா கேட்க மாட்டேன். ஓடி. அக்கா அக்கா நில்லுங்க. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க அத்தை. அக்கா கேளுங்கம்மா. கொஞ்சம் கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை. இனியா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவள முதல்ல நம்ம வீட்டை விட்டு துரத்தி அனுப்பு. வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அவ என்ன பண்ணா? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம புனிதாவ என்னடி நீ காரியம் பண்ணி பெரியம்மா. வச்சிருக்க? ஒண்ணு இப்ப எதுக்கு அவளை அடிக்க வரீங்க? அவ பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் சொல்றியா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த கபிலம் பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிருக்கான். அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? காலையில இருந்து புனிதா என் கூட தான் இருக்கா. ஆனா நீங்க காலையில மில்லுக்கு போறேன்னு தானே அவசர அவசரமா போனீங்க. மில்லுக்கு தான் போனேன். அப்பதான் புனிதா ஃபோன் பண்ணா. கபிலனை மில்ல உள்ள வேலையை பார்க்க சொல்லிட்டு நான் புனிதாவை கூட்டு போனேன். ஆனா கபிலனையும் புனிதாவையும் நான் நம்ம ஊரு டவுன்ல பார்த்தனே. நீங்க பார்த்தது கபிலனை கிடையாது, என்ன? இல்ல மாப்ள, கபில. இப்ப என்ன உங்களுக்கு கபிலனை பத்தி முழுசா தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், சொல்லுங்க. கபிலன் எங்க இருக்கான்? கபிலன் வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். எத்தனை மணிக்கு வந்தா இன்னைக்கு? சார் நீங்க காலையில 6 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க. அவர் ஒரு 6:15 வந்துட்டார் சார். ஆமா சார், அவரு இன்னும் காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. அந்த 4வது மிஷின்ல ஆயில் இறங்கி ரன் பண்ண முடியாம போச்சு இல்ல, இப்பதான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு சார். இதோட நீங்க 2வது தடவை ராசாத்தை பத்தி தப்பா பேசிருக்கீங்க. இன்னொரு தடவை பேசுனீங்க, வயசுல பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல மாப்ள, அது இங்க பாருங்க, இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டேன். உங்களுக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவத்தினால எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. இல்ல, பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா பார்க்கல. அக்கா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ராசாத்தி அடிச்சது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை நீங்களே சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. பெரியமா, உங்களுக்கு யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னே தெரியல. இனிமேலாவது புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. இனிமே உங்க அம்மாவை என் பொண்ணு விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லு. சம்பந்தி, உங்க மேல இருக்கிற மரியாதையை ஒழுங்கா காப்பாத்திக்கீங்க. நீங்க சொன்ன பொய்னால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? இனிய சரியான நேரத்துல வரலைன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை ஆயிருக்கும். இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணீங்க, உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டோம். வா புனிதா. ராசாத்தி வா. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். அதுவும் பொண்ணா பிறந்துட்டா 1000 தடவை யோசிக்கணும். நீ ஓடி போய் சந்தோஷமா இருப்ப, ஆனா உன் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் காலத்துக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். இவங்க குடும்பத்து பொண்ணுதான் ஓடி போனான்னு காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை அவங்க முதுகுக்கு பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஓடி போகும்போது அந்த கஷ்டம்லாம் தெரியாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா நீ வாழ்ந்துட்டு போயிடுவ. ஆனா நீ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு தாயா மாறும் போதுதான் நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ உணர்வ. அதுக்காக காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. கொஞ்சம் அவசரப்படாம காத்துருங்க. வீட்டோட சம்மதத்தை போராடி வாங்குங்க. பெத்தவங்க சம்மதத்தோட வாழறதுதான் வாழ்க்கை. பெத்தவங்களை அழ வச்சு அவமானப்பட வச்சு வாழறதெல்லாம் வாழ்க்கையே இல்ல, அது பாவம். தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நீ பண்ணிடாத. சத்தியமா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அண்ணி. புனிதா, இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துற. உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு, சரியா? கண்மணி, ஐயோ அம்மா, காது கிட்ட வந்து எதுக்குமா கத்துற? இல்லடி,
நான் புனிதா கழுத்துல தாலிய பார்த்தேன்டி. என்ன உண்மையாவா சொல்ற? சத்தியமாடி. அவங்க கபிலன் இனி என்ன ஆள்மாறாட்டம் பண்ணலாம், ஆனா அந்த தாலிய மறைக்க முடியாது. புனிதா, இந்தா தண்ணி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிக்கோ. சரிங்க அண்ணி. எங்க அண்ணி? ஏதோ பார்த்தனே தாலி மாதிரி. அண்ணி, இப்பதான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள என் கழுத்துல தாலிங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சரி சரி, வாஷ் பண்ணிக்கோ. ஆமாம்மா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இத நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய், இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? போ, உன் மாமியார் கிட்ட சொல்லு போய். மா, லவ் பண்றாங்கன்னு சொன்னதுக்கே அடி விழுது. அதுல தாலின்னு போய் சொன்னா நம்மள இங்கே ஒரு குழி தோண்டி உள்ள இறக்கிடுவாங்க. ஏய், அவ கழுத்த காமி. இனி நம்ம வாயால சொன்னா எங்க மாமியார் நம்பவே மாட்டா. அதனால என்ன சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லணும். உன் மாமியார் கொஞ்சம் பொல்லாதவதான். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம். நம்ம கைக்கு வந்த உடனே அடி அந்த ராசாத்திக்கு, அப்புறம் என் மாமியாருக்கு தான். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா பழி வாங்குற பாரு. இந்த நேரத்துல கண்மணி எதுக்கு புனிதா ரூமுக்கு போறா? கண்மணி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து என் போன்ல சார்ஜ் இல்லையா, அதான் புனிதாவோட சார்ஜரை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார்ஜர் என்ன அவ கழுத்துலயா இருக்கு? கழுத்துக்கிட்ட கைய கொண்டு போற? அது வந்து எங்க இருக்குன்னு தெரியல, அதான் புனிதாவை எழுப்பி கேட்கலான்னு வந்தேன். சார்ஜர் தானே? இந்தா. தேங்க்ஸ் ராசாத்தி. ஏய் புனிதா, புனிதா, என்ன இந்த நேரத்துல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன்ல? ஆமா நீ இப்படி தூங்கும் போது கதவை திறந்து போட்டுட்டு தூங்குவியா? அதுவும் தாலி தெரிகிற மாதிரி? கண்மணி நிஜமா சார்ஜர் எடுக்க வந்த மாதிரி எனக்கு தோணல. அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஐயோ அண்ணி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல, அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ இனிமே ஜாக்கிரதையா ரூமை லாக் பண்ணிட்டு தூங்கு, புரியுதா? சரிங்க அண்ணி. கண்மணிக்கு எப்படியோ புனிதா கழுத்துல உள்ள தாலியோட விஷயம் தெரிஞ்சு போச்சு மாமா. என்ன சொல்ற ராசாத்தி? இந்த விஷயம் அன்னைக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு நல்ல சந்தேகம் வந்திருக்கு. அதான் புனிதா தூங்குனதுக்கு அப்புறம் அவ ரூமுக்கு போய் புனிதா கழுத்துல தாலி இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. நான் போய் அவளை பார்க்க விடாம பேசி அனுப்பிட்டேன். கண்மணிக்கு இப்போ சந்தேகம் மட்டும்தான் இருக்கு மாமா. இது உறுதியாகிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். ரொம்ப நாளைக்கு நாம இதை மறைச்சிட்டு இருக்க முடியாது மாமா. எனக்கு புரியுது. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம். சரி, இதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம தூங்க. மாமா பால் எனக்கு வேணாம், நீ குடிச்சிட்டு போட. நீ புனிதா கிட்ட பேசி உனக்கு உடம்பு சூடு அதிகமா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ
என்ன உனக்கு கண்ணு சுத்தி கருவளையம் வந்திருக்கு? நீ வா, உனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். அப்படி இப்படின்னு அன்பா பேசி அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்க வை. அவ குளிக்கும் போது தாலி உன் கண்ணில் படாமலையா போயிடும். அதுக்கப்புறம் எப்படி அவளால அந்த தாலியை மறைக்க முடியும்? மா சூப்பர் ஐடியாமா. புனிதாக்கு கண்ணை சுத்தி ஏதோ ஒரு மாதிரி கருவளையம் இருக்கு. கண்மணி, உனக்கு தான் தெரியல, புனிதா எப்பவும் போலதான் இருக்கா. இல்ல ராசாத்தி, இங்க பாரு, கருப்பா இருக்கு பாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே சரியாயிடும். கண்மணி, இவ்வளவு சொல்ற, பேசாம நீயே என்ன தேய்ச்சி விட்டுற? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. புனிதா நீ வா. ஏய் ராசாத்தி, பாவம் அன்னைக்கு எதுக்கு வேலை வச்சுக்கிட்டு போ. இனியா நீ இப்ப என்ன தேய்ச்சி விடு. சரி மாமா. ஏ ராசாத்தி நில்லு. டே இனியா, எல்லா வேலையும் இங்க ராசாத்தி தான் பாக்கணுமா? அவதான் பண்றேன்னு சொல்றாள், நீயே போய் என்ன தேய்ச்சி விடு போ. சரியா சொன்னீங்க அத்தை. அவ இங்க இருக்கட்டும். நீ வா. வா புனிதா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? புனிதாவுக்கு சூடு அதிகமாயிடுச்சு அத்தை. அதான் அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட போறேன். அது எதுக்கு நீ பண்ணணும்? ஏன் அத்தை, நான் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அதுக்குன்னு இந்த வீட்டுல ஒருத்தி தண்டமா இருக்கால. ராசாத்தி, ஏய் ராசாத்தி, போய் தேய்ச்சி விடு. உட்காரு. கண்மணி, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா? அத்தை அதுக்கு இல்ல. கண்மணி, உன்னோட பாசம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ இந்த வீட்டுல கம்பீரமா வேலை வாங்குற பொண்ணாத்தான் இருக்கணும், வேலை செய்யற பொண்ணா இருக்க கூடாது. இது வேற நேரம் கட்ட நேரத்துல. புனிதா, டவல் இங்க இருக்கு. சரிங்க நீ. ராசாத்தி போயிட்டா. இப்ப புனிதா தனியா தான் குளிச்சுட்டு இருக்கா. ஆனா அவளை நம்ம எப்படி மாட்டி விடுறது? ஏதாவது பண்ணணுமே, என்ன செய்யலாம்? நீ புனிதாக்கு ஃபோன் பண்ணாம அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவங்க கிட்ட பேசிட்டு புனிதாவை பத்தி கேளு. அவங்க புனிதா கிட்ட போனை தருவாங்க. அப்போ புனிதா அவங்க கிட்ட பேசிதானே ஆகணும். ஆமாக்கா, பேசிதானே ஆகணும். நீ இப்பவே ஃபோன் பண்ணி பேசு. சரிக்கா, சாயந்தரம் ஃபோன் பண்ணி பேசுறேன். ஏன் இப்ப எங்க போற? இப்பவே ஃபோன் பண்ணி பேசுறா. இப்பவே வா. ஐயோ, நான் சொல்றேன்ல, ஃபோன் பண்ணி பேசு. சரிக்கா. ஆர்த்தி ஃபோன் பண்ணி பேசும்போது கண்டிப்பா அத்தை புனிதா கிட்ட போனை தருவாங்க. அத வாங்க வெறும் துண்டோட அவ வெளியே வருவா. கழுத்துல தாலி இருக்கும். அத்தை கிட்ட வசமா மாட்டிப்பா. அடி பாவி, ட்ரெஸ் எடுத்து மறைச்சு வச்சிட்டியா? புனிதா, உனக்கு இருக்குடி கச்சேரி. அடி பாவி, தாலிய காட்டி பெரியத்த கிட்ட புனிதாவை மாட்டி விடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? என்ன பொண்ணு இவ? இருக்கட்டும், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. புனிதா, புனிதா. என்னம்மா? ஏண்டி மாப்பிள்ள போன் பண்ணிருக்காரு, வந்து பேசு. அம்மா, நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசிட்டு போய் குளி. ஐயோ அம்மா, நான் வெறும் பாவாடை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கேன். சோ, ஏதாவது துணி இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஐயோ, அத்தை நிக்கிறாங்களே, இப்ப நாம எப்படி ட்ரெஸ்ஸை கொண்டு போய் புனிதா கிட்ட கொடுக்கறது? கதவு திறடி. வந்துட்டேம்மா. ஏண்டி, மாத்து துணி கூட இல்லன்னு சொன்ன? உள்ள இருந்துச்சுமா, நான் தான் சரியா பார்க்கல. இப்ப அதுவா முக்கியம்?
போனை கொடுமா, நான் பேசிட்டு வரேன். இந்தா, பயப்படாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துரு, சரியா? அந்த ராசாத்திக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சு புனிதாவுக்கு பின்பக்கம் இருக்கிற வழியா துணியை கொடுத்துருக்கா. இவ லேசுப்பட்டவளே இல்லை. கண்மணி, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி வா. அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க மட்டும் ட்ரெஸ் கொடுத்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நான் அம்மா கிட்ட மாட்டிருப்பேன். அதான் உனக்கு ஒன்னும் ஆகலல, ஃப்ரீயா விடு புனிதா. இல்ல அண்ணி, நான் உள்ள பயந்தே போயிட்டேன். அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன கொன்னே போட்டுருவாங்க. அப்படிலாம் விட்டுடுவேனா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நீ தைரியமா இரு, சரியா? சரிங்க அண்ணி. கை எடு புனிதா. போதும். அண்ணி என்ன ஒரு நாளும் இல்லாம புனிதாவுக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராசாத்தி எங்க போனா? அண்ணி, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ராசாத்தி எங்க போனா? அது வந்து ராசாத்தி மாமா எங்க போன? நீ பண்ண வேண்டியதானே, எதுக்கு அண்ணி பண்ண வச்சிட்டு இருக்க? இல்ல மாமா, எனக்கு தெரியல. என்ன உனக்கு தெரியல? டேய் நீயா, இந்த வீட்ல எல்லா வேலையும் ராசாத்தி தான் பண்ணணுமா? கண்மணி பண்ணா என்ன இப்போ? அப்படி இல்லம்மா, அது அதெல்லாம் சொல்லி வரக்கூடாது இனியா, தானா வரணும். பார்த்தல்ல கண்மணிய, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சாம்பிராணி எல்லாம் போட்டு விடுறா. இதுதான் பாசங்கிறது. அடி பாவி, தாலிய காட்டி பெரியத்த கிட்ட புனிதாவை மாட்டி விடதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? என் தங்கச்சிக்கு நான் தான் சாம்பிராணி போடுவேன், என்கிட்ட கொடுங்க. இல்ல இனியன், உங்களுக்கு அந்த பக்குவம் எல்லாம் வராது. எனக்கு பக்குவம் வராது, நான் உங்களை விட சாம்பிராணி நல்லாவே போடுவேன், என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் இனியன். அட கண்மணி குடு, அவன் தான் ஆசையா தங்கச்சிக்கு பண்றேன்னு சொல்றான்ல, குடு. சின்ன வயசுல அக்கா சாம்பிராணி போட்டா கூட புனிதாவுக்கு நான் தான் போடுவேன் அடம் பிடிச்சிட்டே இருப்பான். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, அவன்கிட்டயே கொடு. கொடுங்க. ஆமா, அண்ணனே போடட்டும். பாத்தீங்களா, புனிதாவே ஆசைப்பட்டா. கொடுங்க, நவருங்க பிரேமா, கொடுங்க. அண்ணா, நம்ம பிளான கெடுக்கிறதுக்குனே வந்துருவானுங்க. நான் அவ முடிக்கு சாம்பிராணி போடுற சாக்குல தாலிய பாத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த இனிய குறுக்க வந்து என் தங்கச்சிக்கு என் கையால தான் சாம்பிராணி போடுவேன்னு காரியத்தை கெடுத்து விட்டுட்டான். அவனுக்கு எதுக்குடி இந்த வேலை? அதத்தான் நானும் கேட்கலான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாரும் இனியன் தங்கச்சி மேல எவ்வளவு பாசமா இருக்கான், அன்பா இருக்கான்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டுட்டே இருந்தாங்க. காலம் வரட்டும், அவளை கதற கதற அடிக்கலாம். அப்போ நீங்க 2 பேரும் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? இங்க வாங்களே, நான் எதுக்குன்னு சொல்றேன். இல்ல நீ ராசாத்தி, எல்லாம் நல்ல விஷயம்தான், உடனே கிளம்பி வாங்க. சரிங்க அண்ணி. மறந்துடாத, வந்துருங்க. மாமா, என்ன விஷயமா? தெரியல மாமா, உங்களையும் என்னையும் கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இருக்காது மாமா, நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? போகணும் தான், அது அவ்வளவு முக்கியமான வேலை இல்ல. சரி வா, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம். நம்ம தெரு கடைசி வீட்டு சுபா பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கால? ஆமா, அந்த பிரீத்தியா? அவளேதான். நேத்து யதார்த்தமா சுபா கிட்ட நம்ம கபிலனை பத்தி சொன்னேன். சுபாவுக்கும் நம்ம கபிலன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதான் அவ பொண்ண நம்ம கபிலனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்டா. அதான் இன்னைக்கே பொண்ணு கேட்டு வர சொன்னா, நானும் தள்ளி போட வேண்டான்னு இன்னைக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அண்ணனும் வேலைக்கு போயிட்டாரு, உங்க அம்மாவும் இல்ல. நான் மட்டும் எப்படி தனியா போய் பொண்ணு கேக்குறது? அதான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன்.
மாப்பிள்ள கொஞ்ச நேரம் தான், போயிட்டு வந்துடலாம். நீங்க நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன? இது வரைக்கும் கபிலனும் புனிதாவும் சும்மா காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாங்க, நானே இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். இப்ப என்ன பண்ண முடியும்? ஏய் ராசாத்தி, என்னடி நடக்குதுங்க? ஆமா அண்ணி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு நிர்பந்தத்துல நடந்தது. என்னடி ராசாத்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் அண்ணி. அவன் ஆளுதான் வளர்ந்திருக்கான், அறிவு கொஞ்சம் கூட வளரல. எவ்வளவு நெஞ்சு எழுத்துறதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான். வரட்டும், அவன் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கடா? நல்லா இருப்பியா நீ? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு, இப்படி பண்ண. சொல்றது கேளுங்க. சும்மா இரு. இனி என்ன ஆக போகுதுன்னு யோசிப்போம். என்னடி ஆக போகுது இப்போ? உங்க பெரிய அத்தை கிட்ட பொண்ணு கிட்ட போனதுக்கே செருப்பால அடிக்காத குறையா என்ன அனுப்பி வச்சாங்க. இவன் பண்ண காரியம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒன்ன அடிச்சு வாழ வெட்டியா இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவனாடா? அக்கா வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. அவ வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? அவனையே அடிக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு ஆகாது மாப்ள. உங்க அப்பா அம்மாவை நினைச்சு கூட எனக்கு பயம் இல்ல. ஆனா உங்க பெரியமா இருக்காங்க பாருங்க, அவங்கள நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க கண்டிப்பா இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் ராசாத்தின்னு அவன் மேல பழிய போட்டு இதுதான் சாக்குன்னு அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்த தான் பாப்பாங்க. ஆனது ஆயிப்போச்சு. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? இது 3வது நாள் அண்ணி. முறைப்படி கல்யாணம் ஆயிருந்தா இன்னைக்கு தாலி பிரிச்சு போட்டிருக்கணும். இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஓஹோ, விஷயம் இந்த அளவுக்கு போயிடுச்சா? கண்மணி சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல இனியனுக்கும் சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் நம்ம போடுற திட்டம்லாம் தோத்து போகுது. புனிதா ஓடி போயிட்டாங்கிற உண்மைய சொன்ன, அது எல்லாம் பொய்ன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டான் இனியன். அவன் சப்போர்ட்ல தான் எல்லாம் நடக்குது. என்ன மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தின இனியனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை மரகதத்துக்கிட்ட மாட்டி விட்டு என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல புனிதாவை பாப்போம். அந்த விஷயத்துல இனியனும் சேர்ந்து வாங்கினா சந்தோஷம்தான். என்ன பண்றது இப்போ? முதல்ல கண்மணிக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு முடிவெடுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலேயும் இதை தள்ளி போடக்கூடாது.